நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சி கேக் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம பேக்கரிகளெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போடலாம் வாங்க. நான் 3/4 கப் அளவு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு பவுலில் 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பவுடர் பண்ண சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட வந்து ஆயில், ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயிலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்க்காத கேக் தான் செய்ய போகிறோம். எக்லெஸ் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. இப்போ நம்ம ஒரு ஜல்லடையில் எடுத்து 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 2 சிட்டிகை சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு தான் போடணும், அப்போ தான் நல்லா கேக் சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பால் வந்து காசி ஆற வச்சுருக்கேன். அந்த பால் 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம முதல்ல மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்மூத்தாக வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் மொத்த பாலையும் சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ சரியான பக்குவத்துக்கு வந்திருக்கும். எந்த அளவுக்கு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். கேக் ட்ரேலாம் இல்லை, வீட்டில் இருக்கிற ஒரு குழம்பு வைக்கிற கிண்ணம் தான் இருக்குது. அந்த கிண்ணத்தில் தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து மைதா மாவோ கோதுமாவோ எதுவோ போட்டு ஃபுல்லாக நமக்கு படுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற மாவை கீழே கொட்டிடலாம். நான் இதுக்கு மேலேயே ஒரு பட்டர் ஷீட்டும் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் போடாமலும் அப்படியேவும் செய்யலாம். மேலே திருப்பி கொஞ்சம் வெண்ணெய்னா அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான முறையில் நம்ம கேக்கு அப்படியே அந்த பேட்டருக்கு ஊற்றிடலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து விழுது பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருந்ததுனா தான் நமக்கு ஸ்பாஞ்சி கேக் சூப்பராக வரும். நல்லா டேப் பண்ணி கொடுத்துருங்க. இந்த கேக்கை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வைக்கிறேன். இப்போது குக்கர் விசில் போடக்கூடாது, கேஸ்கட் போடக்கூடாது, அப்படியே வைக்கணும். ஒரு 50 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 50 நிமிஷம் ஆச்சு கேக் ரெடி ஆகிறதுக்கு.
ஒரு கத்தி எடுத்து குத்தி பாருங்கள், கேக் வெந்திருக்குதா, ஒட்டாமல் வரும் பாருங்கள். ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டு தான் நம்ம இதை எடுக்கணும். இப்போ லைட்டாக ஓரங்கள் தட்டி எடுத்தாலே போதும். சூப்பராக கேக் வந்து ரெடியாகி விழுந்துருச்சு பாருங்கள். இப்போ மேலே இருக்கிற அந்த பட்டர் ஷீட் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஸ்பாஞ்ச் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது அந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன், கத்தி எவ்வளோ ஈஸியாக இறங்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ஸ்பாஞ்சி கேக் நமக்கு கிடச்சிருச்சு. பார்க்கும்போதே நல்லா தெரியும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு ஸ்பாஞ்சியாக. நான் சொன்ன அளவுகளோட அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான ஸ்பாஞ்சி வெண்ணிலா கேக் கிடைக்கும். நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சுட்டோம் பாருங்கள். இதை மாதிரி நம்ம ஸ்லேஸ் போட்டு வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்க கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான வெண்ணிலா கேக். இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நம்ம விதவிதமான கேக்லாம் நம்ம போட போகிறோம் நம்ம சேனலில். தேங்க்யூ.